இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் மேடம்? என் அப்பா தான் உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பாக்குறாருல, உங்களை கண்டாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. மேடம், உங்க முகத்துக்கு முன்னாடியும் திட்டுறாங்க, முகத்துக்கு பின்னாடியும் திட்டுறாங்க. அப்புறம் ஏன் மேடம் நீங்க என் அப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கணும்? மேடம், இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நமக்கு கெட்டது பண்றவங்களுக்கும் நல்லது பண்றதெல்லாம் பழைய ஃபார்முலா மேடம். இப்பெல்லாம் நமக்கு யாராவது கெட்டது பண்ணா அவங்களுக்கு நாம திரும்பவும் கெட்டதுதான் பண்ணணும். வெற்றி, மாமா பத்தி தப்பா பேசாதீங்க. ஆமாமா மேடம், முதல்ல ஒரு என் அப்பா மேடம். நான் அவரை எவ்வளவு நம்புனேன், அவர் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா அவரு விடுங்க. மொத்த குடும்பமும் நான் ராசி இல்லாதவ, நான் போற இடம் எதுவுமே விளங்காது, ஸ்ரீகாந்த் சாரோட சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு என் மேல பழியெல்லாம் சொன்னாங்க. ஆனா மாமா நான் ஓட்டு கேட்டா ஜெயிப்பேன்னு நம்புறாரு. அத நான் பாசிட்டிவா தானே பாக்கணும். இல்ல மேடம், அவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா? அனுப்பட்டும், அது நடக்கும்போது பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே நான் காப்பாத்தணும். அவரை இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்க வைக்கணும். வெற்றி, அது மட்டும்தான் என் நோக்கம். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. எலெக்ஷன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்குக்கா. ஆனா அந்த துளசி ஸ்மார்ட்டா ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா. அதனால சின்னதா ஒரு டவுட் இருக்கு. என்ன திவ்யா இப்படி சொல்ற? டவுட்டே வரக்கூடாது, நீ தான் ஜெயிக்கணும். எலெக்ஷன் ரிசல்ட்டை டிசைட் பண்றது எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நாம பப்ளிக்கு கொடுக்கிற பணம் தான். அத கரெக்டா எல்லார்கிட்டயும் கொண்டு போய் பைசல் பண்ணணும். இத கரெக்டா செஞ்சாதான் நாம ஜெயிக்க முடியும். உங்க மாமனாரு எவ்வளவு பணம் கொடுக்கறாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதை விட நாம 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே ஜெயிச்சிடலாம்க்கா. அத மட்டும் நீங்க உங்க வீட்டுல தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்றீங்களா? அது என்னோட கடமை திவ்யா. ஆனாலும் நான் விசாரிச்ச வரைக்கும் என் மாமனாரை விட உனக்கு தான் மக்கள் செல்வாக்கு இருக்கு. பணமும் அவங்கள விட கொஞ்சம் அதிகமா கொடுத்தாலே கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவ. இன்னொரு முக்கியமான விஷயம், என் மாமனார் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம கொடுத்தாகணும் திவ்யா. உங்க மாமனார் பணம் கொடுப்பாரா? கொடுக்கணும். ஆனா அந்த துளசி தான் பணம் கொடுக்கறது தப்பு, நேர்மையா இருக்கணும்னு அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நான் எதுக்கும் விசாரிச்சு சொல்றேன், நீ பணத்தை ரெடி பண்ணி வச்சிரு. சரிக்கா. சரி, நான் கிளம்புறேன். இந்த தேர்தல் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். 234 தொகுதியிலையும் எங்க கட்சி தான் ஜெயிக்கும், நாங்க தான் ஆட்சி அமைப்போம். இந்த தொகுதியில என்ன எதிர்த்து நிக்கிற முனுசாமி பொண்ணு திவ்யா, அவங்க உட்பட எல்லாருமே டெபாசிட் இழப்பாங்க, பாத்துக்குங்க. வணக்கம். ஈஸ்வரமூர்த்தி ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா, ஈஸ்வரமூர்த்தி ஐயா. எங்களை ஈஸியா தோக்கடிச்சிடலான்னு ஐயா ஈஸ்வரமூர்த்தி கனவு கண்டுகிட்டு இருக்காரு. ஆனா அது நடக்காது. மக்கள் எங்க பொற்கால ஆட்சி தொடரணும்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க. அதனால கண்டிப்பா வெற்றி எங்களுக்கு தான். போலாம். அப்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா. இனிமே நம்ம ஆட்சிதான். என்னடா அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா? நியூஸ பாருங்கப்பா. எதிர்கட்சியாக இருந்த மாமு கட்சி வரலாறு காணாத வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஐயோ, 190 இடங்களை வென்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கின்றது.
பாட்டி அப்பா ஜெயிச்சிட்டாரு. அம்மா அப்பா ஜெயிச்சிட்டாரு. ஆமாண்டா. கையை கொடுங்க. கடைக்கிட்டீங்கப்பா. ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஈஸ்வரமூர்த்தி அதிக வாக்கு வித்தியாசத்தில் தன்னை பாருங்கப்பா. எதிர்த்து போட்டியிட்ட திவ்யாவை அதிக வாக்கு வித்தியாசத்தில் மண்ணை கவ்வ வைத்தார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட்டை இழந்துள்ளனர். இது தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. பாட்டி நாங்க எடுத்துக்கோங்க. டேய் நம்ம தொகுதியில என்ன லீடிங்னு பாடுறா. இதோ கீழே போடுறாங்க பாருங்க. ஈஸ்வரமூர்த்தி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட முனுசாமியின் மகள் திவ்யாவை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தோற்கடித்து வெற்றி ஈஸ்வரமூர்த்தி. பெற்றுள்ளார். ஜெய் ஈஸ்வரமூர்த்தி ஜெய். ஐயோ பாட்டி கை தட்டுங்க. வாழ்த்துக்கள் தலைவரே. ஆ, ஆ. ஐயா அப்பா கை கொடுங்க. நீ முதல்ல கை அட, கொடுறா. கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். இந்த பாருங்க, நம்ம தொகுதி முழுக்க இன்னைக்கு கொண்டாட்டமா இருக்கணும். ஆ? எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுங்க. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் இல்லையா, விரைவா போய் மக்களை வீடு வீடா சந்திச்சு எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா தலைவரே, பண்ணிருவோம். ஐயா இருங்க, ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. இந்தாங்க எடுத்துக்கோங்க. அண்ணா, இந்தாங்க. ஐயா இந்தாங்க. சரி வாங்க. ஆ, இந்தாங்க. ஆ. கொஞ்சம் அமைதியா இருங்க, தலைவர் போன் பண்றாரு. ஆ, தலைவரே வணக்கம். சொல்லுங்க தலைவரே. ரொம்ப சந்தோஷம் தலைவரே. தலைவரே அப்படியே செஞ்சிருவோம். ஆ சரி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானே. சரிங்க சரிங்க தலைவரே, ரொம்ப சந்தோஷம். ஆ சரிங்க. என்னங்க என்னாச்சு? என்ன சொன்னாரு? என்னாச்சா? தலைவர் தான் மந்திரி பதவி கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாரு. ஆ, ஏய் சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே, சூப்பர் தலைவரே. ஐயோ ஐயோ ரொம்ப சந்தோஷங்க. இப்பதாங்க கேக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இல்லையா பின்ன? மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஆனா இதெல்லாம் பத்தாது ஈஸ்வரமூர்த்தி. அடுத்தடுத்து நீ பெரிய போஸ்டிங் எல்லாம் போகணும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தானம்மா. வந்துருவோம்.